ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பீஸ் இருந்தாவே போதும். இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் போதும். இதை நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நைஸாக ஃபுல்லாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் மசிச்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃபுல்லாக மசியுதுன்றது தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம மசிச்சு வச்சுட்டோம். இப்போ மசிச்சு வச்சதில் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நம்ம பிசையணும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிருச்சு. நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து லைட்டாக பால் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டினதை இந்த மாதிரி மெலிசாக இந்த மாதிரி நீளமான ஒரு ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நீளமாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாலாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மெதுவாக அழுத்தம் கொடுத்து மெதுவாக பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த ஷேப்புக்கு வரும் நமக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். செஞ்சு வச்சதை பொரிக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காயணும். நல்லா காஞ்சாதான் பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம செஞ்சு வச்ச எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா ஓரமாக போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒட்டி ஒட்டி போட்டால் ஒட்டிக்கும் ஃபுல்லாகவே. இப்போ தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்து போட்டுக்கலாம். கேஸ் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இது கருகாமல் நல்லா வரும். இப்படி மேலாக லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் சரிசமமாக நல்லா வேகும். பார்த்தீங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ முறுன்னு இருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.